Hello friends, you are watching G Star Mobile Care. நான் உங்கள் விஜய் கோபநாத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஜியோ மாடல். ஸோ இந்த மாதிரியான சீரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் உள்ள அந்த சிசி எப்படி மாற்றுறது நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை எப்படி தெளிவாக மாற்றலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பேசிக் சர்வீஸ் எல்லாமே நான் வந்து நல்லாவே பண்ணுவேங்க. அந்த சிசி போர்டாக இருக்கட்டும், இல்லை சிசியாக இருக்கட்டும், டிஜிட்டல் மைக்காக இருக்கட்டும், இல்லை சப்போர்டாக இருக்கட்டும், ஸோ பேட்ரி, ஓசிஏ, டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த மதர் போர்ட் லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா எங்களால் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ண முடியல. ஸோ அதில் ஒரு சில சக்ஸஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. நம்மளோட வீடியோ பார்க்கும்போது இந்த சிப் லெவலில் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கன்சல்டிங் பண்ணும்போது காலில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த அளவுக்கு கண்டிப்பாகவும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து மதர் போர்ட் சிப் லெவலில் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜியோ மாடல், இந்த ஒரு மாடலில் நம்ம வந்து இந்த சார்ஜிங் கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாகவே பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கனெக்டர் மாற்றத்தில் ஒரு சில சிக்கல் இருக்குது. இந்த பிகினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ மெயினாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த பேனலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபாலோட் பை போர்டையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஓரமாக வச்சிடலாம் ரொம்ப பத்திரமா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கனெக்டர் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆங்கிளில் காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன். அதுவும் பாருங்கள், இந்த சிசி பின் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னால் காமிக்க முடியுது. ஸோ பார்க்குற உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ப்ளோயரை யூஸ் பண்ணி நான் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் சிசி பின்னை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். சார்ஜிங் கனெக்டரை சிம்பிளாக நான் சிசி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணும் போதே அந்த ட்ராக்லாம் வந்து ஒரு சிலது டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்பவே அடிப்பட்ட ஒரு பின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்ரிங்லாம் வச்சு ஓரளவுக்கு அந்த இடத்த வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய வந்து யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கேன். அதாவது வந்து ஒரு ஸ்பீக்கர் மாற்றுறது, மைக் மாற்றுறது, இந்த மாதிரி சிசி பின் மாற்றுறது, மொபைல் பேசிக் சர்வீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். அண்ட் சிப் லெவலில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து கிளியராக வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும் அண்ட் நான் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சிப் லெவலில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஒரு டெமோ வீடியோஸாக எடுத்துக்கலாம். இதில் எந்த அளவுக்கு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் நேரில் இதை விட சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸில் எல்லாமே வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப் லெவலில் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ சிப் லெவலில் பண்ணணும்னாலும் சரி, பேசிக் லெவலில் பண்ணணும்னாலும் சரி, ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ராக் கட்டாக இருக்குது. இந்த ஆங்கிளில் காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துல ட்ராக்கை வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, மேக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்டரிங் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புது சிசி பின்னை நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இதில் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே நான் வந்து பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 5 ட்ராக் நம்ம உட்கார வேண்டிய இடத்துல அந்த 5 லெக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சால்டரிங்கை நான் வந்து லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசி பின்னை இந்த போர்டில் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அதுக்குண்டான விஷயங்கள் தான் இப்போ நான் வந்து பண்ணுறேன். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான இடத்துல எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா
கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதா, ஒவ்வொரு பொசிஷனும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இதை வந்து சால்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பக்காவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சைடும் நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி அந்த ட்ராக்கில் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக நான் வந்து சால்டர் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்ஸ் நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து சால்டர் பண்ணுற அந்த ஒரு விஷயம். ஓகே, தேவையான அளவு லெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடையில 2 ட்ராக் கட் ஆயிருந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக அந்த பின்னில் கொண்டு போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்குண்டான ஒரு முயற்சி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பண்ண போகிறோம். இப்போது வித் த ஹெல்ப் ஆஃப் ஜம்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னில் வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஜம்பர் அடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் வி ஹாவ் டு ப்ரொசீட் இன்னொரு ஸ்டெப். அதாவது வந்து இன்னொரு லைன் கட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஒயரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நவ் நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால் ப்ரஷ்ஷை போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நம்ம வந்து கரெக்டாக பொறுமையாக பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது இதை வந்து நம்ம வந்து யூவி மாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த ஜம்பரிங்லாம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது மேலே இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும் போது நமக்கு எந்த ஒரு டேமேஜும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் யூவி லேம்ப் இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ராக்ஸில் வந்து கரெக்டாக அது இந்த பேஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணதுனால நமக்கு அந்த இடத்துல நம்ம ஜம்பர் அடித்த இடம்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சேஃப்டி பர்பஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மேலே 2 லெக்கு நம்ம வந்து சால்டர் பண்ணோம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லெக்கையும் நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் க்ளீன் பண்ணிக்கலாம், ப்ளோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை நம்ம செக் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இதோட திங்ஸ் பேக் பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ டிசபிள் பண்ணமோ அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஸ்க்ரூவும் நம்ம வந்து போட்டுட்டு பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் டோரையும் போட்டுட்டு மொபைலை வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி கேபிளை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் ஆகிறது உங்கள் கண்ணுக்கே தெரியும். ஸோ நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜ் ஆகாது. ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Till then, bye from Gopinath. Thank you.